தேசம் எங்கும் பண்ணங்கோ சித்திர போல் தஞ்சலிக்கு மணி மகளும் சித்திர போல் தஞ்சலிக்கு அதே காலி சிலங்கையான தாளம் மத்தாளம் போட ராஜாதி ராஜன் தெரியாதா 25,000 பார்த்தோம் படத்தை பார்க்கல அது ரஜினி பேர் நம்பர் அதில் தான் வருது என்ன ரஜினி படமா ஆமா ராஜாதி ராஜன் ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டன் ராஜ கோலாகாலன் உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா கோணகால்னு எப்படி தெரியும் 5 வருஷம் முன்னாலே தெரியும் உனக்கு கோணகால்னு நல்லா போச்சுடா ராஜ கோலாகாலன் ராஜ உத்திண்டன் ராஜன் உத்தி இல்ல ஏய் ராஜ உத்திண்டன் ராஜ கடாதிபதி ராஜ வீட்டுக்குதி ராஜ குலதலகன் எங்கடா கொலாய் தலகன் ராஜ குலதலகன் ராஜ குலதலகன் அது தெரியாமே ராஜ கம்பீரம் இல்ல ராஜ முடிதெடுத்த அண்டரண்டு சராசரம் என்ன ரேட்டு கேட்டீங்க என்னடா அண்டாரண்டு இங்கதான பக்கமே பிரிவு ரோட்ல அண்டாவுக்கு எங்கடா போற நீ தானே சொன்ன அண்டரண்டு சராசரம் 1008 அண்டம் 600 அடி பூமண்டலம் 8 16 குணம் கீழே மேலே 14 லோகத்திலையும் என் பேரை காட்டாவே அண்ட புகடம் அப்பேரு கண்ட என் பேரு என்ன தெரியுமா என் பேரு என்ன தெரியுமா
அதிகார மந்திர பாண்டியானாம் முதன்மையான பாண்டியானாம் இந்திரனா கிழக்கு ஈசான வடம் மதுரை வட்டம் மதுராபுரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய வாடாத வடமதுரை தேடாத தெம்மதுரை வாடாத வடமதுரை தேடாத தெம்மதுரை தெம்மதுராபுரி பட்டணத்தை நான் ஆண்டு வரக்கூடிய நாங்கள் எத்தனை பேர் பாண்டியர்கள்? 5000 பாண்டியர்கள். 5000 பாண்டியிலே நான் அதிகார பாண்டியன். 3000 பாண்டியிலே நீங்க மூத்த பாண்டியன். நான் முதன்மையான பாண்டியன். என்ன மீறி எதுவுமே நடக்க கூடாது. பாண்டிய மன்னன் இந்த தெம்மதுராபுரி பட்டணத்துல இந்த தெம்மதுராபுரி பட்டணத்தை ஆடாத வடமதுரை தேடாத தென்மதுரை தென்மதுராபுரி பட்டணத்தை நான் ரஜகத துரக பதாதியுடன் ஆட்சி ஆண்டு வருகிறேன். நீங்க ஆமா, அப்படி நான் ஆட்சி ஆண்டு வந்தாலும் என்னிடத்துல அதிகார பாண்டியனாக இருந்தாலும் என்னிடத்துல அனைத்து பொன்பொருளும் என்ன இடத்துல இருக்கிறது. உங்கள் இடத்துல ஆமா, ராமாயங்கர களஞ்சியம், லட்சுமாயங்கர களஞ்சியம், முத்தூர் அவடியரை கோமேதகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பொன்பொருளும் என் இடத்துல இருக்கிறது. உங்க நாட்டுல? ஆமா. அப்படி என்னுடைய நாட்டில இருந்தாலும் சொத்துக்கு கவலை கிடையாது, சாத்துக்கு கவலை கிடையாது, பணங்காசுக்கு கவலை கிடையாது, சொத்து சொத்துக்கு காசு கிடையாது. சொல்லுங்க. ஏப்பா சட்டமாடு மேல போய் மேல போ, எந்திரிச்சு போ. கதை நாங்க முக்கியமாக தொட்ட போ கட்டிட்டு நீ நாய் பேட்டி இருக்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. ஒரு கிராமிய தெருக்கூத்து நாடகம்னா ஒரு வேத்த வந்துச்சுன்னா பொள்ளிக்கு வேத்தமே வராது. என்னன்னா அந்த வேத்தத்துக்கு உண்டான கதை சொன்னாதான் பின்னால அந்த வேத்தம் கதை தெரியுமா? இல்ல இவரு வந்துட்டு பின்னால ஒரு வேத்தம் வந்தா கதை தெரியுமா? அச்சிகாரம் போட்டா கடகால நிக்கும், ஊடு நிக்கும். என்ன நம்மள மாதிரி புள்ளி கட்டி ஆடிட்டு இருக்கிறாங்க பேச்சுக்கிட்டு. அப்படி அனைத்து சொத்து மறுப்பிடமா பேசுற அனைத்து பொன்பொருளில் இருந்து எனக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியும்? ஆனால் இப்பேரோட பாண்டிய அதிகார பாண்டியனுக்கு நான் மாலையிட்டு மனம் முடித்த என் தேவியோ மணி வாசகி. எத்தனை மணிக்கு வாசிப்பா? மணிக்கணக்கெல்லாம் கிடையாது, மணி வாசகி. அட என்ன வாசிப்பா? ஏ மணி வாசிக்கடா, செல்லமான பேரு. மணி வாசகி 5000 பாண்டியிலே நான் முதன்மையான பாண்டியன். என்னுடைய மணி வாசகி முதலாக வந்து இந்த தெம்மதுராபுரி பட்டணத்துல முத கால் எடுத்து வச்சா பாரு. இன்னைக்கு பாரு உங்க வீட்டுல போன உழுவுது பொண்டாடி கால் எடுத்து வச்சா புண்ணதான் பண்றோம். டேய் அவள் ஒரு செல்வமடா. அவ தெம்மதுராபுரி பட்டணத்துல கால அடி எடுத்து வச்ச நேரம் அவள் ஒரு செல்வாக்காக இருக்கிறது. எங்களுடைய நாடு செல்வாக்காக இருந்தும் எங்களுக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறை தெரியுமா? எனக்கு மைந்த சோகம் மந்திரி இல்லையாடா. எனக்கு குழந்தை சோகம் இல்லையாடா. அப்பாக பிள்ளை எல்லாம் எனக்கு அரசால மைந்தன்.
அப்பாங்க பிள்ளை எல்லாம் எனக்கு அரசால மைதான் எல்லாம் நாங்க என்ன மந்திரி நாங்க கண்ட மாடம் ஆனால் மாலையிட்டு நாள் மதிலா மாலையிட்டு நாள் மதிலா மணிவாசைக்கும் எனக்கும் மாலையிட்டு மனமடித்து 5000 பாண்டியில அதிகார பாண்டியனாக இருந்தாலும் எனக்கு அப்பாங்க பிள்ளை எல்லாம் அரசால மைந்தன் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு எனக்கு ஆண் குழந்தை கிடையாது நான் மாண்டும் மடிந்தாலும் வருவார் போவாருக்கு கை கொடுக்க பிள்ளை இல்ல மண்ணு தள்ள பிள்ளை இல்ல ஈமச்சடங்கள் செய்வதற்கு எனக்கு மைந்தன் இல்ல சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் காசு இருந்தும் பணம் இருந்தும் யாருக்கு பிரயோஜனம் இதெல்லாம் வந்து பேசுமா நம்மளோட எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் அப்பாங்குமா அம்மாங்குமா அம்மா எனக்கு சோறு போடுன்னு கேக்குமா கேட்காது ஒவ்வொருத்தர் பாரு சொத்து இருக்கிறதால தைரியமா இருப்பாங்க அப்படி இல்ல நமக்கு சொத்து என்ன ஆனா பொண்ணா இருக்கணும் அதுதான் நமக்கு சொத்து நம்மளுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் சொத்து நமக்கு சொத்து பணங்காட்சி சொத்து கிடையாது இருக்கும் நாளைக்கு போகும் அதனால எனக்கு ஆண் குழந்தையே இல்ல ஆண் வாரிசே கிடையாது பெண் குழந்தையும் இல்ல குழந்தைகளே இல்லாத இருந்ததுனால இந்த மதுராபுரியில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தினந்தோறும் காலை மாலை தவறாமல் படைக்கி நாங்க பூசை செய்து கொண்டு வந்தோம் உண்மைதான் பூசை செய்து கொண்டு வந்த உடனே இவ்வளவு காலமாக பூசை செய்து நமக்கு இந்த நாட்டை ஆளுவதற்கு புத்திரபாக்கியமே இல்லையே இந்த சாமியை நாம கும்பிடக்கூடாது இந்த மதுரை மீனாட்சி நாம ஏன் கையெழுத்து கும்பிடணும் நம்மள தவிர யாரு வந்து கோயில் யாரு கையெழுத்து கும்பிடவும் கூடாது பூஜை கொடுக்க கூடாது அப்படி என்று நாங்க அதிகாரத்தோட போய் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பூட்டு போட்டோம் நீங்க ஆமா யாருமே கோயிலுக்கு முன்னாடி வரக்கூடாது பூசை செய்யக்கூடாது அப்படி இந்த சிறையில போட்ட அந்த சாமியை சிறையில போட்ட உடனே நாங்க அரண்மனைக்கு வந்துட்டோம் ஆனா அந்த ஊருக்குள்ள யாரு வந்தா ஒரு எண்ணெய் செக்கானும் எண்ணெய் செக்காத்தியும் வந்தாங்க அப்படின்னா எண்ணெய் வைக்கிறீங்க செக்காம்பூடு எண்ணெய் வைக்கிறீங்க வந்த உடனே அந்த மதுரை மீனாட்சி அம்மா கோயிலுக்கு முன்னாடி வந்து அம்மா மதுரை மீனாட்சி அம்மா இதோ நீ உள்ள சிறையில் தான் உள்ள கோயிலுக்குள்ள இருக்கிற ஆனா நான் வெளியிருந்து கும்பிடுறேன் நான் இந்த வீதியில கொண்டு போய் இந்த தெம்பலாபுரி பட்டணத்துல இந்த எண்ணெய் ஜாடி எல்லாம் வித்து போச்சுன்னா உனக்கு நான் 1000 சரவலுக்கு ஏற்றி வைக்கிறேன் 1000 விளக்கு ஏத்துறேன் அப்படின்னு காளிகாமா தேவி கிட்ட முறையிட ஆமா அந்த மதுரை மீனாட்சி கிட்ட கோரிக்கை வைத்துட்டு எண்ணெய் எடுத்துட்டு ஊருக்குள்ள போனாங்க பூரா வித்து போச்சு ஒரு எண்ணெய் இல்ல ஆமா வித்த உடனே நம்ம வச்ச வேண்டுதலை நிறைவேற்றிடுவேன் வந்து கோயிலுக்கு முன்பதாக வந்து 60 சரவலுக்கு ஏற்றி வைத்தார்கள் 60 சரவலுக்கு ஏற்றி வைத்த உடனே சரவலுக்கு ஏற்றி வைத்து கையெழுத்து கும்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த கதவாகப்பட்டு பூட்டி வச்சிருந்தாலும் நாங்க அதிகார பாண்டி அந்த கதவாகப்பட்டு அந்த கதவாகப்பட்ட பட்டார் பட்டார் என்று கதவை தாள் திறந்து நுடுங்கி விட்டது அப்போ நாங்க என்ன செஞ்சோம் யாரா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நம்ம சிலை போட்டோம்ல யாரே ஒருவர் வந்து சாமி கும்பிட்டு அப்படி என்று அதிகாரத்தை ஓடி வந்து நாங்க என்ன செஞ்சோம் ஆமா களத்தை வெட்டி முன்பதாக வாசப்படியிலே போட்டோம் அப்போ அந்த மதுரை மீனாட்சி அம்மன் பிரசண்டமாக எந்திரிச்சு நின்று அடா அதிகார பாண்டியா எனக்கு கோரிக்கை வைத்தாங்க அந்த கோரிக்கை நிறைவேறதுக்கு என்ன சோறு தொண்டை பொலியோட போயிடுது உள்ள போறதுக்கு நீ விட்டியா அப்பே இருக்கிறது நீ பாவி உங்ககிட்ட சொத்து சுகம் இருந்து எதுக்குடா ஆச்சு நீ அதிகார பாண்டியனால எதுக்குடா இருக்கிற இந்த பூமியிலே உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் என்னைக்கு இருந்தாலும் சரி இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய கிருவினாலதான் என்னுடைய உயிரும் படியும் அப்படி என்று சபதமிட்டார்கள் சபதமிட்டு மதுரை மீனாட்சி அம்மா போய்விட்டது அப்போ எங்க 5000 கோடி மனைவிமார்கள் 5000 பேர் என்னடா இந்த சாமி கும்பிட்டு சாமி நம்ம புருஷனுக்கு கெடு வச்சிருக்குது
சாப்பு கொடுத்திருக்குது. ஆமாங்க. நாமனாலும் சாமி கும்பிடலாம், ஈஸ்வரன் கோரி தவம் பண்ணலாம், ஈஸ்வரன் கோரி தவம் பண்ணலாம். அப்படி என்று அந்த 5000 பொம்பளைங்களும் யாகம் செய்தாங்க. யாகம் யாரு? எறும்பு கடை 84 லட்சம் சிவபேர்களும் படியளக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து ஏக வளர்த்தினார்கள். ஏக எப்படி வளர்த்தினார்கள்? அவருடைய வலது தொடையை அறுத்து அக்கினியில போட்டு ஏக வளர்த்தினார்கள். ஏக வளர்த்த உடனே அந்த அக்கினி சட்டியாகப்பட்டது கொண்டாண்டு வெடித்தது. கொண்டாண்டு வெடித்து அந்த ஏகமாகப்பட்டது ஆளா இலை மேல போய் விழுந்தது. அள்ளி இலை மேல விழுந்தது. அள்ளி இலை மேல விழுந்த உடனே அந்த அள்ளி இலையில ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தது. ஒரு பெண் குழந்தை இருந்தது. என்னடா இவ்வளவு காலமாக நமக்கு புத்திரபாகியம் இல்ல, அள்ளி இலை மேல ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படி என்று 2 கரங்களால ஏந்தி அந்த குழந்தை எடுத்து நாங்க மாறு மேல போட்டு தெம்பதாபுரி வந்தோம். தெம்மதராபுரி வந்து அந்த குழந்தைய வளர்த்தி வாலியம் செய்திருக்கிறோம். வளர்த்தி வாலியம் செய்து அந்த குழந்தைக்கு அள்ளி இலை மேல பிறந்ததுனால அள்ளி மகாராணி சொல்லி பெயர் வச்சிருக்கிறோம். அள்ளி மகாராணி சொல்லி பெயர் வைத்து அள்ளி மகாராணியே எங்களுடைய பிள்ளை. எனக்கும் மணிவாசைக்கு பிறக்கலனாலும் தத்து பிள்ளை, என்னுடைய பிள்ளை. அதனால சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தணும். வளர்த்த உடனே இன்னைக்கு 16 வேடு மங்கை ஆகிவிட்டான். 16 வேடு மங்கை ஆன உடனே அந்த பொண்ணுக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்ணணும். அப்படி நான் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் நான் ஒண்டி ஒருவரு பேசுறதா லாய்க்கப்படாது. அதனால என்னுடைய மனைவியை அழைத்து என்னுடைய மகளையும் அழைத்து என் மகளிடத்துல சொல்லி திருமணத்துக்கு ஆலோசனை செய்யணும். சீக்கிரமாக என்னுடைய மகளை அள்ளி மகாராணி சீக்கிரம் கூட்டிட்டு வா. எப்படி என்னுடைய பிள்ளை அள்ளி இலை மேல பிறந்ததுனால அள்ளி மகாராணி சொல்லி பேர் வச்சிருக்கோம். பேர் வச்சு மகாராணிக்கு கல்யாணம் பண்ணும். எத்தனை நாளைக்கு நம்ம கூட இருப்பா நம்ம பிள்ளை? ஏன்னா நாம பெத்தாதான் பிள்ளையா? சின்ன குழந்தையில இருந்து நாங்க ஏகத்தை வளர்த்தோம். ஏகத்துல பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை எடுத்து 2 கடங்களால எடுத்து நெஞ்சு மேல அணைஞ்சு பால் ஊட்டி சொந்த பிள்ளை போல சோறு ஊட்டி பால் ஊட்டி நாங்க வளர்த்தி வாழையும் செய்து என்னுடைய தாய்ப்பால் குழந்தை வந்தோடனே தாய்க்கு எங்க சுரந்ததுடா. ஆமா அப்பேருக்கா நாங்க பக்தி உள்ளவர்கள். பக்திக்கு பக்தி தான். அகராஜிக்கு அகராஜ் தான். தலை வெட்டுறதுக்கு அஞ்ச மாட்டோம். தலை வெட்டுறதுக்கு அஞ்ச மாட்டோம். போய் வெட்டிக்கலாம். அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட அதிகார பாண்டியர் இப்ப மகள்கிட்ட என்னுடைய மகளை அழைத்து கல்யாணம் செய்யணும். அப்படி போனாலும் என்னுடைய மக கிட்ட போயிட்டு வா. என் மக அரமணி இருக்கிறா, சீக்கிரம் போயிட்டு வா. யார்கிட்ட போறது? என்னுடைய பிள்ளை அள்ளி மகாராணி கிட்ட. மாவு கிட்ட போறதா? ஆமாடா. நீ அப்பன் தானே? ஆமா. யார்கிட்ட போக சொல்ற? என்னுடைய பிள்ளை கிட்டா. பாருங்க யார்கிட்ட போறது? என்னுடைய மகன் அள்ளி மகாராணி.